அனைவருக்கும் வணக்கம். தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னொரு கருணாநிதி அப்படின்னு பேசினதுக்காக நீ பெரம்பலூர் வந்தா உன்னை அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட உறுப்பினர்கள் விடுத்திருக்கிறாங்க. இவங்க தங்கள் தலைவரை இன்னொரு கருணாநிதின்னு சொன்னதுக்கே அளவுக்கு இவங்க துணிஞ்சு அவ்வளவு கோபம் வருதுன்னா, இந்த கோபத்தை உங்க கூட்டணியில காமிச்சிருக்கலாமே. அவங்க கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி கட்சியோட தலைவரை உங்க தலைவர் கூட ஒப்பிடுவதை உங்களால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு ஒவ்வாமை வருதுன்னா எதுக்காக அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரு, தொண்டர்களை ஜனநாயகப்படுத்தணும், நாங்க ஜனநாயக ரீதியில ஆட்சி அமைக்கணும், எங்க கட்சி ஜனநாயக ரீதியில இயங்குது அப்படின்னு. இதுதான் உங்க ஜனநாயகமா? ஒருவர் கருத்தியல் ரீதியாக உங்களுடன் மோதுகிறார் என்றால் உங்களோட மாண்பு என்னவா இருக்கணும்? ஒரு அரசியல் கட்சி சார்ந்த இத்தனை ஆண்டு காலம் நீங்க ஒரு அரசியல் கட்சி இத்தனை தொண்டர்களை நீங்க வழிநடத்தி போறவரு, உங்க கட்சியில இருக்கிறவன் சொல்ற அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறதா உங்களோட ஜனநாயகமா? இப்படிதான் இந்த அளவுக்கு தான் உங்க கட்சி இருக்கா? எப்படி ஒரு கருத்தியல் ரீதியா மோதலுக்கான வக்கற்று என்னடா வடிவேல் மாதிரி எங்க ஏரியாவுக்கு வாடா வாடா வாடான்னு கூப்பிடுற மாதிரி ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. உங்கள் தொண்டர்களை அடக்கி வைங்க. அண்ணன் எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா இது எல்லை மீறி போகாம தடுக்கலாம். அதே மாதிரி ஆட்சியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களோட ஏஜென்ட்டாக வச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க மவுத் பீஸ் மாதிரி திருமாவளவன் செயல்படுறாரு. அவரை ஏஜென்ட்டா வச்சுக்கிட்டு நீங்க சட்டத்துக்கு எதிரான விஷயமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, அப்ப இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்க வெறும் திமுகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ அல்ல இன்ன பிற உங்க கூட இருக்கிற அறிவாலய ஒட்டு திண்ணைகளுக்கான முதலமைச்சர் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டோட அனைத்து மக்களுக்குமான முதலமைச்சர். அதனால எல்லாருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது இந்த முதலமைச்சரோட வேலை, கடமை. அதைய முதலமைச்சர் அவர்கள் அதை கருத்தில் எடுத்து இதை சரி செய்யணும். ஆனால் திருமாவளவன் அவர்களும் தங்களுடைய தொண்டர்களை ஜனநாயகப்படுத்துறன்னு மட்டும் வாயளவில் சொல்லாம இதை சரி செய்து கருத்தியல் ரீதியாக ஒரு மேடையில தமிழ் மன்னர்கள் குறிப்பாக ராஜராஜன் அவர்களை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவதூறாக பேசுறாரு. இல்லாத ஒன்றை இருப்பது போல அவர்கள் எல்லாம் என்ன தமிழுக்கு என்ன தொண்டாற்றினார்கள் அப்படின்னு பேசும்போது அதை எதிர்கருத்தாக வச்சுதான் இந்த விமர்சனத்தை தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இன்னொரு மேடையில பேசுறாரு. நாங்க எப்படி நீங்க வைக்கிற விமர்சனத்துக்கு எதிராக விமர்சனத்தை பொது மேடையில வைக்கிறோமோ அந்த மாதிரியான பண்பு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு இல்லை? ஏன் அதை இத்தனை ஆண்டு காலம் திருமாவளவன் அவர்கள் அந்த பண்பை வளர்த்தல? எதற்கெடுத்தாலும் அது யார் வேணாலும் செஞ்சாலும் அதை திருப்பி செய்யலாம். ஆனா அப்படி செய்வது ஜனநாயகம் அல்ல. தங்கள் தொண்டர்களை ஜனநாயகப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் இது போன்ற அடாவடித்தனமான பேச்சுக்களை ஆகட்டும் செய்கைகளை ஆகட்டும் கட்டுப்படுத்தி வச்சால் அது நல்லதென்று சொல்லிக்கிறோம். கடந்த 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா வடகொரிய அதிபர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வடகொரியாவில் நிலவுகின்ற கடுமையான உணவு பஞ்சம், வறட்சியை போக்க ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டத்தின்படி வடகொரியாவில் ஒரு கிராமப்புற புரட்சின்னு அதுக்கு பேரு, ரூரல் ரெவல்யூஷன். அந்த திட்டத்தின்படி வடகொரிய இராணுவத்தில் பணியாற்றுகின்ற இராணுவ வீரர்கள் அந்த இராணுவ பணியையும் பார்த்து கொண்டு அதுல ஆடு மாடு மேய்த்தலையும் வேளாண்மை செய்வதையும் ஒரு பகுதியாக அந்த பணியாக அவங்க செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆடு மாடு வளர்க்கிறது, ஆடு மாடு வளர்ப்பு அரசு பணி, வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக வேளாண்மை செய்வது அரசு பணின்னு சொல்லும்போது சிரிச்சவங்கெல்லாம் இன்னைக்கு உலக அரங்கிலே இந்த வடகொரியா அதிபரோட அறிவிப்பு முதன்மையானதாக ஒரு வேளாண்மையையும் ஆடு மாடு வளர்ப்பு கேட்டில் ரோரிங் அதை முன்னெடுத்து கொண்டு போகும்போது அதை கைதட்டி வரவேற்கிறாங்க. அதையே நாம் தமிழர் கட்சி சொன்னா சிரிக்கிறது, எள்ளி நகையாடுவதுமா இருக்கிறாங்க. அப்போ உலக அளவிலேயே இந்த கேட்டில் ரோரிங், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இது ஆடு மாடு மேய்த்தலும் வேளாண்மையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஒரு வறட்சி வரும்போது அந்த நாடு தெரிஞ்சுக்குது. அந்த நிலையை தமிழ்நாடு எட்டிடக்கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவிலேயே நம்ம கொடுத்துருக்குறோம்.
டாஸ்மாக்ல சாராயத்தை ஊத்தி தரவனுக்கு அரசு பணி இருக்கும்போது வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன் அரசு பணி இருக்கக்கூடாதுங்கிற கேள்வியை முன் வச்சு நாம இத்தனை ஆண்டு காலமாக நகர்கிறோம். அதே மாதிரி ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணின்னு சொன்னோன்னே என்னமோ 10 ஆடுகளை கொடுத்து நம்ம கிராமப்புறங்கள்ல ஹேய் 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 மேய்ச்சிட்டு போய் அதை வந்து பட்டிக்குள்ள போட்டு அடைக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அங்க வந்து 1000 ஆடுகள் 10,000 ஆடுகள் 20,000 ஆடுகள் அப்படி பல்கா வந்து மாடுகள் வந்து ஒரு பண்ணையில மேயும். அதையே கட்டுப்படுத்துறதுக்கு, அதை கூட்டிட்டு போய் மேய விட்டு திருப்பி கொண்டு வந்து அடைக்கிறதுக்கு, அதை சுத்தி பார்த்துக்கிறதுக்கு படிக்காதவர்கள் இருந்தா போதும். அதனால படிக்காதவர்களுக்கு அரசு வேலைன்னு சொல்றோம். அதன் பிறகு அந்த ஆடு மாடுல இருந்து எவ்வளவு பால் வருது, அதுல இருந்து கறி எவ்வளவு விக்குது, அது போன்ற கணக்குகளை எடுக்க படித்தவர் தேவை. அந்த ஆடு மாடுகள் போய் வர்றதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை. அப்ப அதுக்கான படித்தவர்கள் தேவை. அந்த பால்ல இருந்து பால் இதான ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி பால்ல இருந்து எடுக்கக்கூடிய தயிர், வெண்ணெய், பன்னீர், அது போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அதெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு ஆட்கள் தேவை. எவ்வளவு வரவு வருது, செலவு எவ்வளவு வருதுன்னு, இதுக்கெல்லாம் படிச்சவங்க தேவை. அதனாலதான் நம்ம சொல்றோம் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அப்படின்னு சொல்றோம். நாம் தமிழர் சொல்லும் போது கைகொட்டி சிரிக்கிற நீங்க உலக அரங்கில் இதை வந்து எப்படியா பாக்குறீங்க? அப்போ உலக அரங்கிலேயே இது வந்து நடக்கும்போது ஏன் தமிழ்நாட்டில் நடக்காது, ஏன் தமிழ்நாட்டில் இது சாத்தியப்படாதுங்கிறத நாம சிந்திக்கணும். இந்த வேளாண்மை வந்து ஒரு தொழிலா பார்க்கக்கூடாது. அது வந்து நம்மளோட அடிப்படை. உணவு இல்லாம நம்ம உயிர் வாழ முடியாது. அதனால அது உணவை தயாரிக்கிற வேளாண்மை செய்கின்ற மக்களை நம்ம ஊக்குவிக்கணும். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த முறை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் போராட்டத்திற்கான வழிவகைகளை மட்டும் நீங்க கூப்பிடுறீங்க. அப்படி இல்லாம இந்த தடவை ஆட்சி அதிகாரம் கையில வந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு இந்த தடவை தரணும். ஒரு பேட்டியில வந்து நான் பார்த்தேன், இந்த தம்பி பாரிசாலன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை கடுமையா சாடி, நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமான் ஒரு பொது மேடையில வச்சு நாங்க வந்து எல்ஜிபிடிக்யூக்கு ஆதரவாளர்கள் அல்ல, அதை வந்து இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் நாங்கள் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி கருத்தை பதிவு பண்ணிட்டு, இன்னொரு புறம் வில்லிவாக்கம் தொகுதியில ரோஷினிங்கிற தங்கச்சியை வந்து அவங்க எல்ஜிபிடிக்யூ ஆதரவாளர், அவங்கள வந்து வேட்பாளரா போட்டியிட வைக்கிறாரு. அப்போ பிடிக்யூக்கு ஆதரவு நிலைப்பாடுல இருக்குதா நாம் தமிழர் கட்சி? அப்படிலாம் வந்து ஒரு சமூக பிரதிநிதித்துவத்தையும் எல்ஜிபிடிக்யூங்கிறது ஒரு செல்ஃப் அவங்களோட முடிவு. அது எல்ஜிபிடிக்யூவா அதுல ஒரு லேயாவோ ஒரு கேயாவோ லெஸ்பியனாவோ இருக்கக்கூடியது, அது வந்து தனி நபர் சார்ந்த விஷயம். அதை ஆதரிக்கல, அதுக்கு ஆதரவா இருக்கிறவங்கள நீங்க வந்து ஒரு வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும்போது, ஒரு லெஸ்பியனோ ஒரு கேவோ எல்ஜிபிடிக்யூல எதுவாக தான் இருக்கட்டுமே, அது வந்து அவர்கள் உடல் சார்ந்த ஒரு மாற்றமாக இருக்குது. அதுல வந்து யாரும் போய் இப்படி இருன்னு சொல்லி அவங்கள நிர்பந்திக்கவோ, இப்படி இருக்காதுன்னு சொல்லி அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்றப்போ யாருக்குமே உரிமை இல்லை. ஏன்னா சட்டமே அதை சொல்லலை. அப்படி இருக்கும்போது அதையும் வேட்பாளர் கொடுத்ததையும் போட்டு இவர்கள் உழப்பி யாருகிட்டயோ இவர் வாங்கி திங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேல இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஒரு உடல் சார்ந்த உணர்வையும் ஒரு சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறதையும் எப்படி நீங்க வந்து ஒன்றிணைச்சு பேச முடியுங்கிறதே கற்பனைக்கு அப்பாற்பட்டது. வாங்கிய காசுக்கு என்ன வேணாலும் பேசலாங்கிறது ஒரு நியாயமே இல்லை. இது வந்து ஒரு மண்டைக்குள்ள வந்து அறிவுக்கு பதிலாக வேற ஏதோ இருக்கிற மாதிரி தான் இந்த பேச்சு. தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க பிள்ளைங்க வந்து 2 பேரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அது நடத்திய உமன்ஸ் விங் நடத்திய ஒரு பயிற்சிக்கு போறாங்க, ஒரு ட்ரைனிங்க்கு போறாங்க. அந்த ட்ரைனிங்ல அரசியல் என்ன, நிகழ்கால அரசியல் என்ன, வேட்பாளர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்னன்னு ஒரு பொதுவான ஜெனரல் பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் தான் அங்க நடத்தப்படுது. ஆனா இவர் இன்னமும் மெத்த பிடிச்ச மேதாவி மாதிரி எல்லாமே இவருக்கு தெரிஞ்ச மாதிரியும் தம்பி பாரிசாலன் அவர்கள் அந்த அமைப்பு வந்து யுஎன்ஓட அந்த மகளிர் அமைப்பு எல்ஜிபிடிக்கு ஆதரவான அமைப்பு, அதனால நாம் தமிழர் எப்படி அங்க போகலாம் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது தம்பி. நாம் தமிழர் ஏன் அப்படி போகலாம், எதுக்கு போகலாம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு அரசியல் எக்ஸ்போஷர் தேவைப்பட்டுச்சு, நாங்க அனுப்புறோம், அண்ணன் அனுப்புனாங்க.
அதுல போய் எல்ஜிபிடிக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு அரசியல் வாய்ப்பு, ஒரு எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல போய் அவங்க பின்புலம் என்ன, அவங்க முன்புலம் என்ன, அப்படி ஆராய வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட செயல்பாட்டை செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க யார்கிட்டயோ வாங்கி தின்ன காசுக்கெல்லாம் இங்க வந்து கூவிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி நாங்க பேசினோம்னா அது வேற மாதிரி உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கே நீங்க இல்லை. உங்களுக்கு அந்த அறிவே கிடையாது. பார்க்க போனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஒரு மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், வேளாண்மை செய்யக்கூடிய மக்களுக்கு அவர்கள் விளைவித்த பயிருக்கான விலை கிடைக்கல, தொடர்ச்சியாக போராட்ட களத்திலே இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை மாற்றத்தை நோக்கி நகர்த்த, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற தலைப்பை கொண்டு ஒரு எழுச்சியாக தமிழினமே ஒன்று கூடுது. திருச்சியில பிப்ரவரி 21 மாலை 4 மணிக்கு திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது. உறவுகள் அனைவரும், நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம், நீங்க திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், காங்கிரஸ், ஒரு முறை வந்து ஒரு அரசியல் மாநாடு, ஒரு மக்களின் மாநாடு. இது வந்து அரசியல் மற்ற கட்சிகள் மாதிரி மாநாடு கிடையாது. இது இனத்தின் எழுச்சி மாநாடாக, ஒரு எழுச்சி திருவிழாவாக நாம் தமிழர் கட்சி நடத்துது. ஒரு முறை வந்து பாருங்க. அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை ஓட்டை கேட்க வேண்டாம், நீங்களா இவங்க செய்யறது சரி அப்படின்னு சொல்லி நீங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருவீங்க. உங்கள் அனைவரையும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் சந்திக்கிறோம். நன்றி.